சேலத்தில் வீரபாண்டியார் கல்வி நிறுவனத்தின் நிலத்தை அபகரிக்க திடீரென முளைத்த வன்னியர் நல அறக்கட்டளை. போலி ஆவணங்கள் தொடர்ந்து தயாரித்து கைதாகி வந்து கொண்டே இருக்கக்கூடிய நபருக்கு கைகூலியான அரசு அதிகாரிகள். தேர்தல் நேரத்தில் வீரபாண்டியார் குடும்பத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்த கூட்டுச்சதியா? இது தனிப்பட்ட முறையில் எங்க நிறுவனத்துக்குன்னு மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் கேட்கிறேன். ஒரு அஃபிலியேட்டை பேஸ் பண்ணி எப்படிங்க சார் பட்டா கொடுக்கலாம்? சட்டப்படி சந்திப்போம் என வீரபாண்டி ராஜா அவர்களது மகள் எச்சரிக்கை. எல்லா விசாரணைக்கும் விஎஸ்ஏ அறக்கட்டளை தயாராக உள்ளது. இதை யாருக்கா இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். சேலத்தில் விஎஸ்ஏ கல்வி நிறுவனங்களின் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தில் சச்சரவுகள் முளைத்திருக்கிறது. அதன் உண்மைத்தன்மை என்ன, அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சேலத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிற, சேலத்தின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிற வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் அமைச்சரவையில் இருந்த பொழுதும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சேலத்தில் ஆட்சி செய்வது வீரபாண்டியார் தான் என்று இருந்த நிலையில் அவரது காலத்தில் சேலம் டு கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அவர் சொந்த ஊரான பூலாவரிக்குட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இடத்தில் ஏழை குழந்தைகளுக்கும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் கல்வித்தரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக விஎஸ்ஏ கல்வி தொண்டு அறக்கட்டளையை துவங்கி அதில் அவரது குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் சேர்த்து ஒரு குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வியை வழங்க வேண்டும், ஏழை கிராமப்புற மாணவர்களின் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதற்காக இந்த கல்வி நிறுவனத்தை தொடங்கி தொடர்ந்து பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிறது. அவருக்கு பிறகு அந்த கல்வி நிறுவனத்தை திறம்பட வீரபாண்டி எம்எல்ஏவாக இருந்த அவரது மகன் வீரபாண்டி ராஜா திறம்பட நடத்தி வந்தார். அவருக்கு பின்பு வீரபாண்டி ராஜா அவர்களது மகள் டாக்டர் மலர்விழி அவர்கள் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக அந்த அறக்கட்டளையை திறம்பட நடத்தி வருகிறார். இப்பொழுது அந்த கல்வி அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தில் ஒரு சச்சரவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சச்சரவு என்னவென்றால், அந்த இடம் 2009 வாங்கப்பட்டிருக்கிறது. வாங்கும் பொழுதே அந்த இடத்தில் முன்பாதியில் தேசிய நெடுஞ்சாலைக்கு என இடம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரோடு ஃபேஸில் இருக்கக்கூடிய இடத்தில் சர்வீஸ் ரோடுக்காக எடுக்கப்பட்ட இடத்தில் போக கல்லூரிக்கான இடம் ஒரு பகுதியில் சுமார் 120 அடி நீளம் 25 அடி அகலம் உள்ள இடம் ரோட் ஃபேஸிங்கில் இருக்கிறது. அந்த இடத்தில் கல்லூரிக்கான வாகன நிறுத்தம் போன்ற உபயோகங்களுக்கு அந்த இடத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். சேலத்தின் பிரபலமாக குடும்பமாக இருப்பதனால் அவர்கள் கல்லூரியை தாண்டி அரசியல் வாழ்க்கை என பிரபலமாகவும் பிஸியாகவும் இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் அதன் அருகில் இருந்த ஒரு இடத்தை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக வன்னியர் நல அறக்கட்டளை என ஒன்றை புதிதாக துவங்கி ஒரு சில நபர்களை வைத்துக்கொண்டு சிவலிங்கம் என்னும் போலி ஆவணங்கள் தயாரித்து தொடர்ந்து கைதாகி கொண்டு வந்த மோசடி நபர் ஒரு அறக்கட்டளையை துவங்கி அதன் மூலம் அங்கு இருக்கக்கூடிய நிலத்தை வாங்குகிறார். வாங்கிய நபருக்கு தனக்கு ரோட் ஃபேஸிங்கில் வழியே இல்லை என்பதை நன்கு தெரிந்திருந்தும் அந்த இடத்தை வாங்கி தனது கைதேர்ந்த மோசடி வேலைகளால் என்னென்ன மோசடி ஆவணங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கீழ்மட்ட அளவில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை எல்லாம் கையில் வைத்துக்கொண்டு ஒரே நாளில் 6 அரசு அதிகாரிகள் கையெழுத்திடப்பட்ட ஒரு பட்டாவை அவர் வாங்கிவிட்டார். இதற்கு அங்கு இருக்கக்கூடிய கீழ்மட்ட அரசு ஊழியர்கள் அனைவரும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். இந்த இடம் வேறொரு பிரச்சனை வந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினால் இந்த இடத்திற்கும் பின்புறம் உள்ள இடத்திற்கு உள்ளவர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே காவல் நிலையமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது, நீதிமன்றமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு மோசடி ஆவணங்களால் பெற்ற பட்டாவை வைத்துக்கொண்டு இப்பொழுது அந்த இடத்தில் கட்டிடம் கட்ட முற்படுகிறார். அதிலும் இந்த விஎஸ்ஏ கல்வி அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தை தனது இடம் என போலியாக தயாரித்து வைத்துக்கொண்டு அந்த கட்டிடத்திற்கு சாலை மார்க்கமாக வழியை இந்த இடத்தை குறிப்பிட்டு பத்திரப்பதிவும் செய்ய முற்பட்டிருக்கிறார். அதை தோலுரித்து காட்டியிருக்கிறார் வீரபாண்டி ராஜா அவர்களது மகள் டாக்டர் மலர்விழி. அவர் காவல் நிலையம் மற்றும் நீதிமன்றம் என தொடர்ந்து வாதாடி தங்களிடம் உள்ள சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய பத்திரங்களை காண்பித்து தொடர்ந்து ஜெயித்து கொண்டே வருகிறார். அப்படி இருந்தும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் காலத்தில் இப்பொழுது அவர்களுக்கு எதிராக
நாம் குரல் எழுப்பினால் அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் இன்னும் 4 மாத காலத்திற்கு அமைதியாக இருப்பார்கள் என்று ஒரு தப்பு கணக்கை போட்டு வைத்துக்கொண்டு அந்த மோசடி பேர்வழி வீரபாண்டியார் குடும்பத்திற்கு எதிராக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பல்வேறு சச்சரவுகளை ஏற்படுத்தி வருகிறார். இதில் கீழ்மட்ட அளவில் ஒரு சில அதிகாரிகள் தவறு செய்ததனால் மாவட்ட நிர்வாகம் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறார்கள். நீதிமன்றமோ இதில் எந்தவித சட்ட சிக்கலும் அல்ல, இந்த இடம் விஎஸ்ஏ கல்வி நிறுவனத்திற்கானது தான். மேற்படி ஏதேனும் உங்களுக்கு தீர்வு வேண்டுமேனால் ஆர்டிஓ, அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடம் தீர்வை மேற்கொள்ளுங்கள். அவர் ஏதேனும் தீர்வு கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தையும் நாட உங்களுக்கு உரிமை உள்ளது என தீர்ப்பளித்துள்ளது. அந்த வகையில் தங்களிடம் அனைத்து ஆவணங்கள் இருந்தும் பொறுமை காத்து தங்கள் குடும்பத்திற்கும் தங்கள் கல்வி நிறுவனத்திற்கும் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய நபர்களின் முகத்திரையை கிழிக்கும் வண்ணம் இன்று அத்தனை சட்டப்பூர்வமான நகல்களுடன் கல்லூரி வளாகத்திலேயே டாக்டர் மலர்விழி சந்தித்து விளக்கம் அளித்தார். அதிலும் குறிப்பாக இந்த நிலம் குறித்து யாருக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் விவரம் கூற தயாராக இருக்கிறேன் என்று மோசடி நபர்களின் முகத்திரையை கிழித்திருக்கிறார். இதில் உடனடியாக சேலம் மாவட்ட நிர்வாகம் கையில் எடுத்து இந்த பிரச்சனைக்கு சட்டப்படியான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கையும் நமது கோரிக்கையும் கூட. பார்க்கலாம் அவர் என்ன கூறியிருக்கிறார், அங்கு உள்ளது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கடந்த 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களின் குமாரரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வீரபாண்டி ராஜா என்கிற ராஜேந்திரன் அவர்கள் விஎஸ்ஏ கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையை நிறுவினார். இந்த அறக்கட்டளையின் நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு சிறந்த முறையில் கல்வி கற்பிக்கவும், அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், மருத்துவ வசதிகள் வழங்கவும் இந்த அறக்கட்டளை நிறுவப்பட்டது. கடந்த 2009ஆம் ஆண்டு லட்சுமி அம்மாள் என்பவரிடம் இருந்து டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் கோர்ட் ஆர்டர் மூலியமாக வரைபடத்துடன் கூடிய நிலத்தை நமது முன்னாள் நிறுவனர் திரு ராஜேந்திரன் அவர்கள் கிரயம் செய்துள்ளார். அந்த நிலத்தினை 2010ஆம் ஆண்டு அவர் இந்த அறக்கட்டளைக்கு பதிவு செய்து கொடுத்துள்ளார். இதற்கு சம்பந்தமாக நாங்கள் இந்த கோர்ட் ஆர்டரை மூலப்பத்திரமாக கொண்டு பதிவு செய்த நிலத்தின் எண் 121/2A மூலப்பத்திரம் கோர்ட் ஆர்டர் வழங்குது. கோர்ட் ஆர்டரில் லட்சுமி அம்மாளுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வரைபடத்தோட 2A1 நம்மளுக்கு பதிவு பண்ணி கொடுக்குறாங்க. அதை மூலப்பத்திரமாக கொண்டு 2009 மறைந்த விஎஸ்ஏ கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் திரு ராஜேந்திரன் அவர்கள் வீரபாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் கிரயம் செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட 2018 வன்னியர் சங்கம் என்று புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கத்தின் மூலம் 2020ஆம் ஆண்டு இதே 121 சப்டிவிஷனில் 1Bங்கிற சப்டிவிஷனில் 61 சென்ட் அவங்க நிலம் வாங்கியிருக்காங்க. அந்த 61 சென்ட் 1B, நம்ம வாங்கியிருக்கிறது 2A. அவர்களுக்கு பாதை எதுவும் இல்லை, அவர்களின் இடம் பின்னால் உள்ளது, எப்படியாவது முன்னாடி நம்ம இடத்த வாங்கணும், என்ன தவறு செய்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த இடத்த வாங்கி ஆகணும் அப்படிங்கிற முனைப்போடு நமது அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தினை அவர்கள் அபகரிக்க முயற்சி செய்து வருகிறார்கள். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் போட்டு அதற்கான தீர்ப்பு அவர்கள் கொடுத்துள்ளார்கள். வித் நோ ஆர்டர்ஸ் நாங்கள் ஆர்டிஓ பட்டா புக் 4ல் எந்த ஒரு மூலப்பத்திரமும் இல்லாமல் அவங்க பதிவு பண்ணதுனால இந்த பத்திரம் செல்லாது, இதை நீங்கள் ஆர்டிஓ கிட்ட போய் மேல் விசாரணை செஞ்சு அந்த பத்திரத்தை அந்த பட்டாவை நீங்கள் நீக்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அவங்க 2020 61 சென்ட் கிரயம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2022 ஒரு 20 சென்ட் கிரயம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே
121 1B உட்பட்ட இடங்கள். எல்லா பத்திரமும் 121/1Bயில் அவங்க பத்திரத்தை வச்சுக்கிட்டு எங்கள் இடம் வந்து அவங்களுக்கு பாதை இல்லாததுனால எங்கள் இடம் 121/1Bயில் இல்லை, ஹைவேஸ் சர்வீஸ் ரோடுக்கு ஒட்டியுள்ள விஎஸ்ஏ அறக்கட்டளைக்கு சொந்தமான 2A1 அப்படிங்கிற சப்டிவிஷனில் இருக்கிற இடம் எங்கள் அறக்கட்டளைக்கு சொந்தமானது என்று தனிச்சையாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு அஃபிடியேட்னா உறுதிமொழி ஆவணம், ஒரு பையர் செல்லர் இருந்தால் தான் வந்து அது டாக்குமெண்ட்டுங்க. ஒரு செல்லரே இல்லாமல் இதற்கான எந்த பின்விளைவுகள் வந்தாலும் நான் சந்திச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு புக் 4ல் வந்து அவங்களுக்குள்ளாரையே வந்து ஒரு உறுதிமொழி ஆவணம், அதாவது கிரைய பத்திரம் கிடையாதுங்க, உறுதிமொழி ஆவணத்தை வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு சில அதிகாரிகள் அவர்கள் ஆதரவோடு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து எனக்கு தெரியலைங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், 6 அதிகாரிகள் கிட்ட வந்து சிக்னேச்சர் வாங்கியிருக்காங்க. 6 டிபார்ட்மெண்ட்டில் சிக்னேச்சர் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து இந்த இடம் வந்து வன்னியர் அறக்கட்டளையோட இடம் வந்து 1Bயில் இல்லை 2Aல தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2Aல இருக்குன்னு அதிகாரிகள் சொல்ல கிடையாது, 2Aல வந்து நாங்கள் பட்டா மாற்றி கொடுக்குறோம், 1Bயில் நிலப்பத்திரம் கிரயம் பண்ணிவிட்டு 2Aக்கு பட்டா வழங்குறாங்க. நாங்கள் கேட்குறது என்னென்னா, நீங்கள் கிரைய பத்திரம் காமிங்க, அதாவது ஒரு இடம் உங்கள் இடத்துல மிஸ் ஆகுதுன்னா அந்த 2Aக்கு உட்பட்ட எல்லா நிலத்தின் அதிகாரம் உள்ள பத்திரம் உள்ள மற்ற நிலத்துக்காரங்களையும் கூப்பிட்டு நீங்கள் சர்வே பண்ணுங்க. சர்வே பண்ணிவிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இல்லை சரி 2Aல அவங்க 1Bயில் அவங்க இடம் இல்லை 2Aலன்னு சொல்லி தவறுதலாக கொடுத்த பட்டாவை எதிர்த்து தான் நாங்கள் வந்து ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கோம். அதை ஆர்டிஓ விசாரிக்க சொல்லியும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை நாங்கள் ஆர்டிஓ கிட்ட போய் 26ஆம் தேதி அந்த மனு இந்த மாதிரி கோர்ட் வந்து 11/12/2025 அளித்த தீர்ப்பின்படி நீங்கள் இதை விசாரிக்கணும்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் இதெல்லாம் கொடுத்தோம், எங்கள் கல்வி நிறுவனத்துக்கு மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் அவதூறான பொய்களை பரப்பி வருகிறார்கள். அதாவது ஆர்டிஓ விசாரணை முறையான வகையில் நடத்தினா அவங்க ஏற்படுத்தின இந்த போலியான ஆவணங்கள் எல்லாருக்கும் தெள்ள தெளிவாக தெரியுங்கிற ஒரே நோக்கத்தினால அவங்க இந்த மாதிரி சாலை மறியல் போராட்டம்னு சொல்லி எங்களை பற்றி அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். இது ஒரு சிலர் வந்து இந்த வன்னியர் அறக்கட்டளைங்கிற பேரில் அவங்க செய்கிற தவறுகள் அந்த அறக்கட்டளையில் இருக்க மற்ற உறுப்பினர்களுக்கு அதன் மூலம் இவர்கள் வசூல் செய்தவர்களுக்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் யாருக்குமே வந்து இதோட உண்மை நிலவரம் தெரியாது. நாங்கள் இதை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக உள்ளோம். இதை பற்றின விஷயங்களோ இதை பற்றின பத்திரங்களோ யார் பார்க்க வேணும் நாங்கள் விளக்கம் கொடுக்கவும் விஎஸ்ஏ அறக்கட்டளை தயாராக உள்ளது. அதனால் இதை நாங்கள் விஎஸ்ஏ அறக்கட்டளையின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், சட்டத்திற்கு எல்லா ஒத்துழைப்பும் அளித்து நாங்கள் சட்ட ரீதியாக இந்த நில அபகரிப்பு செய்யும் நபர்களை தண்டிக்க சிவலிங்கம் மற்றும் சிலர் அவர்களை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக உள்ளோம். இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலம் இதற்கு தகுந்த அரசு ஊழியர்களும் சிறப்பான முறையில் இதனை விசாரித்து உண்மை நிலவரத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.